நலந்தானா. வணக்க நேர்களே, நலந்தானா நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் சித்த மருத்துவத்தில் எவ்வாறு இந்த நோய் நிலைமைகளுக்கு மருந்துகள் சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது, அதை போன்று அவர்களுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சிகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். இது தொடர்பான கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கலிகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சித்த மருத்துவர் ஷர்மிளன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம், இன்றைய இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு அவர்களுக்கு இந்த தொற்று நோய்களாக இருந்தால் என்ன, தொற்றா நோய்களாக இருந்தால் என்ன, பொதுவாக நாங்கள் பார்க்கல இந்த தொற்று நோய்களை விட இந்த தொற்றா நோய்களான இந்த டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், வாதம் போன்ற பல்வேறு நோய் நிலைமைகளால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய சிகிச்சைகள், மருத்துவ ஆலோசனைகள் எவ்வாறு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த சிறுவர்களிலிருந்து நாங்கள் வரலாம். சிறுவர்களுக்கு உங்களுடைய இந்த மருத்துவ நிலையங்களில் எவ்வாறான ஒரு நோய் நிலைமை, எவ்வாறான ஒரு தாக்கத்தால் சிறுவர்களை அழைத்து வருகின்றார்கள்? எங்கள் ஆயுர்வேத மருத்துவ நிலையத்துக்கு கூடுதலாக வாரவங்க சிரங்கு, சொறி, கரப்பன் ரோகம் அப்படியான சிறுவர்கள் கூட வருவார்கள். அதை விட தடிமன், காய்ச்சல் அப்படியான பிள்ளைகள் கொஞ்சம் கூட வருவார்கள். நோமலாகவே நாங்கள் அவர்களுக்கு ஒரு தக்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நோமலாகவே சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கொடுப்போம். நோமலாக நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கள்கிட்ட இருக்கிற தெரப்பிஸ் எண்ணியல் மருந்துகள் கொடுக்குறத விட நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள், அவங்க இந்த நடைமுறை செயற்பாடுகள் அதில் மாற்றி அமைக்கிறதுக்கும் ஆலோசனைகள் கொஞ்சம் வழங்குவோம். சாப்பாட்டு முறைகள் அதில் கொஞ்சம் விதன்றதுக்காண்டியும் அலர்ஜிக் சாப்பாடுகள் அப்படியான சாப்பாட்டு முறைகளையும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அதுகள் கொடுத்து மருந்துகள் கொடுத்து அதில் குணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த சிறுவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட நோய் நிலைமைகள், அதே போல் இந்த கூறுவார்கள் அந்த தொங்கல், அது எவ்வாறான ஒரு தன்மையில் அவர்களுக்கு வருகின்றது, அதற்கு எவ்வாறு உங்களுடைய இதில் சிகிச்சைகள்? தொங்கல் கூடுதலாக சிறுவர்களுக்கு, அதுவும் குழந்தைகளுக்கு தான் கூட வரும். நார்மலாகவே அது சாப்பாடு இதாலையும் வரும், மற்றது குழந்தைய தூக்குற முறைகளாலையும் வரும். அது குழந்தையை தூக்குறது ஒரு பக்குவமாக தூக்க வேணும். குழந்தையை தூக்குறது நோம்பலாவே சில பேர் பக்கத்தில் அமர்த்தி தூக்குவார்கள். சில பேர் சிறு வீட்டிலே இன்னொரு சிறுவர்கள் இருந்தார்கள் இறுக்கி அமர்த்தி பிடிப்பார்கள். அப்படியான நிலைமைகள்ல, மற்றது செமியாமை இருக்கிற நிலைமைகள்ல தொங்கல் நிலைமை ஏற்படும். நோமலா நாங்கள் தொங்கல் நிலைமைக்கு நோமலாவே வயிற்றுக்கு எண்ணெய் ஒன்று கொடுத்து நோமலா வயிற்றுக்கு இது செய்யறது, நோமலா மசாஜ் செய்யறது. அது கிரந்தி எண்ணெயிலையுமே நாங்கள் செய்யலாம். நோமலாவே மருத்தெண்ணெய் ஒன்று இருக்கு, அதாலையும் கொடுத்து நாங்கள் அதை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை விட கோரோஷன குளிகை அப்படியான முறைகள் மருத்துவ முறைகளாக கொடுப்போம். அதை விட வீட்டில் வச்சு இலகுவாக செய்யக்கூடிய முறைகள் என்று சொன்னால் நோமலாவே பிள்ளைக்கு செமிவாடு அடையக்கூடிய மாதிரி உணவுகளை கொடுக்கறதுக்கு, அதாவது ஓமம் வீட்டிலேயே நோமலாவே ஓமம்ன்றது எல்லா வீடுகளையும் இருக்கும். அந்த ஓமத்தை நோமலா நாங்கள் அவிச்சு கொடுப்போம். அவிச்சு கொடுத்தா டொய்லெட் வடிவா நோமலாவே போகும் பிள்ளைக்கு. அதே சில பிள்ளைக்கு தொங்கல் இருந்து வேண்டா விட்டு 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 டொய்லெட் போய் கொண்டிருக்கும். அதை நிப்பாட்டணும் என்றாலும் அதே ஓமத்தை வச்சு கொண்டே நாங்கள் வைத்தியம் செய்யலாம். ஓமத்தை கொஞ்சம் கருக வறுத்துட்டு அவிச்சு தேன் விட்டு கொடுத்தோம்னா அந்த டொய்லெட் போகிற தன்மை குறையும். அதோட அந்த தொங்கல் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வரும் நோமலாவே. மற்றது பிள்ளைக்கு கடினமான சாப்பாடுகள், இப்போ தொங்கல் கேக்கில் இப்போ செமிவாடு அடையாத சாப்பாடுகளை டக்குன்னு செமிவாடு அடையாத சாப்பாடுகளை கொடுக்குறத கொஞ்சம் குறைக்க வேணும். அதாவது இறைச்சி வகைகள் அதுகள் டக்குன்னு செமிவாடு அடையாது. அதை நைட் டைமில் கொடுக்குறத இன்னும் கொஞ்சம் குறைச்சா இல்லை. மார்னிங் டைம், லஞ்ச் டைம் அதில் அவைக்கு கொஞ்சம் செமிவாடையக்கூடிய மாதிரி அடித்து அப்படி இதுகளாக கொடுக்கலாம். நோமலாகவே அந்த தொங்கல் டைம் மாற மட்டும் நீங்கள் அதில் கொஞ்சம் குறைக்கிறது நல்லதாக இருக்குது. சரி, இந்த சிறுவர்கள் அவர்கள் எவ்வாறான ஒரு நோய் நிலைமைகளில் உங்களுடைய மருத்துவ நிலையங்களுக்கு வருகின்றார்கள், அவர்களுக்கான சிகிச்சைகள் எவ்வாறு இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் பொதுவாக பார்க்கலாம், இந்த தொற்றா நோய்களான இந்த நீரிழிவு நோய், இந்த நீரிழிவு நோய் அதற்கு உங்களுடைய மருத்துவம் எவ்வாறானதாக இருக்கின்றது? நீரிழிவு நோய்க்கு நோமலாக சாப்பாட்டு முறைகளால் தான் நோய்க்கு கூடுதலாக நீரிழிவு நோய் வருகிறது. கூடுதலாக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் அதுகளை கூடுதலாக எடுக்கிறவர்கள், மற்றது மது அருந்துறது, புகைத்தல் அப்படியான காரணங்களால் நீரிழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கு நாங்கள் நோமலாகவே அவைக்கு சுகரை கொஞ்சம் வெள்ளைச்சீனியை கொஞ்சம் குறைக்கிறது நல்ல. கொஞ்சம் குறைக்கிறதுன்றத விட அவங்க இந்த சுகர் லெவல் கூட இருந்ததுன்னா புட்டாகவே அதை கொஞ்சம் குறைச்சிட்டு வேறு
பனங்கட்டி பனம் வெல்லம் அதுகளை பாவிக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதை விட நீங்கள் சிறு குறிஞ்சா முருங்கைக்கீரை அதுகளை வந்து சாப்பாடுல எடுத்து கொண்டு இருக்க வந்து நீரிழிவின்ற தன்மை வந்து குறைஞ்சு கொண்டிருக்கும். இப்போ சிறு குறிஞ்சா சில பேர் இப்போ பச்சையா இல்லையா சாப்பிட்றதுண்டா கைப்புத்தன்மைன்னு சொல்லி சாப்பிட மாட்டார்கள். அதை நீங்கள் காய வைத்து கருவேப்பிலை சிறு குறிஞ்சி அதுகளை காய வைத்து நார்மலாக அதை பொடி செய்து நீங்கள் புட்டுடனோ அல்லது ஏதாவது சாப்பாடுகளுடன் சேர்த்து சாப்பிடும் போதும் உங்களுக்கு சுகர் லெவல் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். அதை விட சுகர் லெவலை நெல்லாக குறைப்பதற்கு என்றால் ஆவரச பஞ்சாங்கம், ஆவரச எல்லா இடமும் ஆவரச மரம் நிற்கும், ஆவரசம் சூரணம் சாப்பிடலாம். அல்லது ஆவரச பஞ்சாங்கத்தில் நீங்கள் ஆவரச இலையை எடுத்து வர செய்து சாப்பிடலாம். அப்படி செய்து சாப்பிடும் போதும் நீரிழிவு வந்து கொஞ்சம் முற்றாக குறைவதற்கு தன்மைகள் இருக்குது. சரி, ஆனால் அவர்களுக்கான இந்த உணவு பழக்க வழக்கம், நீங்கள் இப்ப அவர்கள் உணவில் எவ்வாறானவற்றை சேர்க்க வேண்டும், எவ்வாறான உணவுகளை தவிர்க்க வேண்டும் இருக்கும். ஆனால் இன்று இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் சிலர் காலை உணவை உண்பதே குறைவாக இருக்கும். அவர்கள் ஒன்றொரு பணிச்சுமை அல்லது இந்த பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டும், அதன் பின் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் போன்ற காரணங்களால் அவர்கள் இந்த சமூகத்தில் இந்த உணவு பழக்க வழக்கம் முற்றாக மாறி இருக்கின்றது. எனவே ஒரு மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும்? அதாவது உணவு பழக்க வழக்கம் வந்து டைம் வந்து முக்கியம் உணவுல. இப்போ இன்னைக்கு நீங்க காலம் 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு காலமையும் ஒரு 8 மணி அப்படி சாப்பிட்றது தான் உங்களோட உடம்புக்கு உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி மதிய சாப்பாடு இதே டைம் சாப்பிட்றீங்கன்னா அதே டைம்லயே தினமும் அதை பாய்ச்சி கொண்டு வரும். நல்ல அது இரவு சாப்பாடு சாப்பிட்ட உடனே வந்து தூங்குறதை தவிக்கணும். நார்மலாக வந்து 2 ஹவர்ஸுக்கு முன்னமே சாப்பிடணும் நார்மலாகவே. மற்றது காலை உணவை கொஞ்சம் அதிகமாகவும் மதிய உணவை கொஞ்சம் இதாகவும் இரவு உணவை கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செமிபாடு அடையக்கூடிய உணவுகளை வந்து இரவில் சாப்பிட இலகுவாக செமிபாடு அடையக்கூடிய உணவுகளை இரண்ட வேணும். அதை விட நீங்கள் வந்து நார்மலாக வந்து இலக்கறி வகைகள் கூட சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அந்த நீரிழிவு தன்மையோ சரி வேறு வேறு வருத்தங்களுக்கோ சரி அதுகள் நல்லதாக உங்களுக்கு பலனளிக்கும் என்று நினைக்கிறேன். நார்மலாக வந்து காலமை சாப்பாடுகள் அதுகளில் வந்து நீங்கள் தானிய வகை சாப்பாடுகள் கூட எடுத்துக்கொள்ளலாம். குரக்கன் சாமி அப்படியான சாப்பாடுகள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு உடலுக்கு வந்து நீரிழிவு தன்மைகளை வந்து கொஞ்சம் குறைத்து கொண்டு இருக்கும். நார்மலாகவே பச்சை அரிசி சாப்பாடுகள் அதுகளை வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் பான் பேக்கரி ஐட்டம்ஸ் அதாவது பீஸா அப்படியான சாப்பாடுகளை வந்து கொஞ்சம் குறைக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கு. இப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ப்ராய்லர் சிக்கன் அப்படியான அவ்வாறான உணவுகளை தவிர்ப்பதும் கொஞ்சம் நல்லதாக இருக்கு. தொடர்ந்தும் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். நலந்தானா சிறியதொரு இடைவெளி தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் நலந்தானா நிகழ்ச்சியில். இன்றைய தினமும் நலந்தானா நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் தெனக்குமார் தரமிலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இன்றைய தினம் அதாவது இந்த மக்கள் எவ்வாறு தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும், அதே போல் இந்த தொற்றா நோய்களில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு எவ்வாறு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், குறிப்பாக ஒரு விடயத்தை கூறினார். அதாவது இந்த நேர முகாமைத்துவம், எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நேர முகாமைத்துவம் எவ்வாறு முக்கியம். அதாவது நாங்கள் ஒரு காலையில் ஒரு குறிப்பிட்ட அதாவது காலையில் 7 மணி அல்லது 8 மணிக்கு நாங்கள் உணவை எடுத்துக்கொள்கின்றோமாக இருந்தால் தொடர்ந்தும் அதே நேரத்துக்கு நாங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்வதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய உடம்புக்கு ஏற்றவாறான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அதே போன்று முக்கியமாக ஒரு விடயத்தை கூறினார், நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இலை வகை உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது நீரிழிவு மட்டுமல்ல வேறு எங்களுடைய நோய் நிலைமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று இந்த இரவு வேளைகளில் கடினமான அதாவது இலகுவில் செமிபாடு அடையக்கூடிய உணவுகளை நாங்கள் உண்பதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய இரவு செமிபாட்டு தொகுதி இலகுவானதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். சரி டாக்டர், இப்போ இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் இந்த உணவு பழக்க வழக்கம் எவ்வாறு அவர்களால் உரிய முறையில் கடைபிடிக்க தவறப்பட்டு இருக்கின்றதோ அதே போன்று உடற்பயிற்சி இன்றைய இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி என்பது மாணவர்களாக இருந்தால் என்ன சரி பெரியவர்களாக இருந்தால் என்ன சரி உடற்பயிற்சி இல்லாத ஒரு செயற்பாடு காணப்படுகிறது. நாங்கள் எல்லாம் முன்னைய காலகட்டத்தில் பாடசாலை முடிந்தால் தனியார் வகுப்பு முடிந்தவுடன் நாங்கள் விளையாட்டு மைதானத்துக்கு தான் செல்வோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாடசாலை செயற்பாடுகளின் பின்னர் விளையாட்டு மைதானங்கள் வரிச்சொடி காணப்படுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. பின்னர் நேரங்களில் ஒருவரும் அந்த மைதானத்தை நாடுகின்ற ஒரு தன்மை குறைவாக காணப்படுகிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மாணவர்களாக இருந்தால் என்ன, இளைஞர் யுவதிகளாக இருந்தால் என்ன, அல்லது இந்த தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்ட முதியவர்களாக இருந்தால் என்ன, அவர்களுக்கான உடற்பயிற்சி எவ்வாறு
இருக்க வேண்டும். அதாவது குறைந்தது ஒரு நாளுக்கு எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், எந்த உடற்பயிற்சியை செய்வதன் மூலமாக அவர்கள் இந்த நோய் நிலைமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி செய்யணும். அதுவும் காலமையில செய்யறது கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். நார்மலாகவே காலமையில சூரிய ஒளி படுறது கொஞ்சம் ஆக்களுக்கும் மக்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். சூரிய ஒளியில விட்டமின் டி சத்து இருக்கிறதாலையும் மற்றது நிறைய உங்களோட ஹார்மோன் சேஞ்சஸுக்காண்டியும் சூரிய ஒளி நிறைய உதவி செய்யும். நார்மலாகவே இப்போ காலமையில அரை மணி தொடக்கம் 3/4 மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த டைம் இப்போ மக்களுக்கு காலை டைம், ஸ்கூல் டைம், ஒர்க் ப்ரெஷரான டைம்ன்றதால நீங்கள் மாலை டைம்லையும் செய்யலாம். நார்மலாகவே காலமை டைம் தான் நீங்கள் சித்த மருத்துவப்படி உடற்பயிற்சிக்கு சிறந்த இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ நேரம் இருக்கிற டைம் ஈவினிங் டைம்ல நீங்கள் வாக்கிங் நடப்பயிற்சி செய்யலாம், சூரிய நமஸ்காரம் செய்யலாம். நார்மலாகவே நடப்பயிற்சி நீங்கள் அரை மணி நேரம் செய்தால் போதுமானது. மூட்டு வலி, முட்டுக்கால் தேய்மானங்கள் இருக்கிறவர்கள் கொஞ்சம் வீட்டில் இருந்தவாறே பயிற்சி செய்வது நல்லது. நடைப்பயிற்சியும் செய்யலாம். அவர்கள் கொஞ்சம் குறைத்து கொண்டு செய்யலாம். 10 நிமிடங்கள் அவ்வாறான நேர பகுதிகளில் செய்வது அவங்களுக்கு உகந்ததாக இருக்கும். நோமலாவி ஒரு அரை மணி தொடக்கம் 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது நன்றாக இருக்கும். சரி, பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது சிலர் உடற்பயிற்சி செய்தவுடன் செய்யக்கூடிய செயற்பாடுகள் என்ன, செய்யக்கூடாத செயற்பாடுகள் என்னவாக இருக்கும்? உடற்பயிற்சி செய்யல நார்மலா சாப்பிட்ட உடனே உடற்பயிற்சி செய்யக்கூடாது. சாப்பிட்ட ஒரு 1 ஹவருக்கு பிறகு செய்யறது கொஞ்சம் பரவாயில்லை, நார்மலாவே இதாக இருக்கும். அல்லது உடற்பயிற்சி செய்து விட்டு நீங்கள் ஒரு 1/2 ஹவர் கழிச்சு நீங்க சாப்பிடலாம். நார்மலாவே மற்ற உடற்பயிற்சி செய்தவுடன் தண்ணி இருந்துறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்ல. உடற்பயிற்சி செய்து கொஞ்சம் கலை உங்களுக்கு அடங்கியவுடன் தண்ணி இருந்துவதால் உங்களுக்கு தொப்பை அப்படியான இதுகள் இதாகாமல் இருக்கும். சில பேருக்கு தொப்பை வரும். ரீசன் நான் எவ்வளோ உடற்பயிற்சி செய்தாலும் தொப்பையாகவே இருக்குது, என்ன ரீசன் எடுக்க கேட்பாங்க. அப்போ நார்மலாகவே சில பேர் ஓடுவாங்க, நல்லா ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணின உடனே தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிக்கிறதால கூடுதலான தொப்பை வத்துறது அதுகள் குறைவாக இருக்கு. நார்மலாக அவ்வாறான செயற்பாடுகளால் அவர்களுடைய இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு உரிய பலன் கிடைக்காம இருக்கும். நார்மலாகவே போய் உடற்பயிற்சி செய்வார்கள், செய்த போட்டு உடனே டீ குடிப்பார்கள், செய்த உடனே கலைக்குது டீ குடிப்பார்கள். இல்லாது ஏதாவது ஒரு மார்க்கெட்ல இதில் ஏதாவது ஜூஸ் ஐட்டம் அல்லது அப்படி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அதால் அவங்களுக்கு பலன் கிடைக்காது. நார்மலாகவே ஒரு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அல்லது ஒரு மணி நேரம் கழிச்சு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்த பின்பும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தின் பின்பு உணவு இருந்தது நல்லதாக இருக்கு. சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம், இந்த சித்த மருத்துவத்தில் இந்த வாதம், பித்தம், கபம், ஒரு மனிதனுக்கு அவனுடைய இந்த வாத நிலைமை, பித்த நிலைமை, கப நிலைமை, சீரின்மை வருகின்ற பொழுதுதான் நோய் தாக்குகின்றது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாத, பித்த, கப நிலையை சமநிலையில் வைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாத, பித்த, கபத்தை சமநிலை இருக்கிறது உணவு பழக்க வழக்கம். நம்ம முன்பே கூடிய இந்த மாதிரி டைமுக்கு சாப்பிடணும். அப்படின்னா வாயுத்தன்மை உடம்புல அதிகரிக்காது. நார்மலாக வாயுன்றது காற்றைத்தான் நாங்கள் வாதம்னு சொல்லுவோம். ஆனால் அதாவது உஷ்ணத்தை தான் பித்தம் என்று சொல்லுவோம். கபம்ன்றது ஐயம், அதாவது நீர்நிலைமை அப்படியான இதுகளைத்தான் சொல்லுவோம். மூன்றும் சமநிலையாக பேணப்பட வேண்டும். அதாவது காலமையில குளிக்கிறது நல்லது. சில பேர் மாலையில தான் குளிப்பாங்க, அல்லது 12 மணி தாண்டினா போல குளிப்பாங்க. இரவில் உங்கள் உடம்பு நார்மலாகவே உஷ்ண நிலையை அடைஞ்சிடும், அதாவது பித்த நிலை அடைஞ்சிருந்தா அதை தணிக்க வேணும்னா அதிகாலையில குளிக்கிறது, அதாவது காலம் 8 மணிக்கு முன்னம் குளிக்கிறது நல்லது, உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி வாய்வு இருக்கிறது என்றால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் வாய்வு சாப்பாடு டைமிங்கு சாப்பிட்டால் உங்கள் உடம்புல வாய்வு அதிகரிக்காது. சமநிலையில் எல்லாமே சமநிலையில் இருக்க வேண்டும். பாதம், பித்தம், கபம் மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் மாலையில் இரவு நேரங்களில் குளிப்பது அதுகளை தவிர்த்தாலே கபம் சமநிலையில் இருக்கும். நார்மலாகவே அதை விட நீங்கள் சாப்பாட்டு முறைகள், அதாவது காலமையில இஞ்சி சாப்பாடுல இஞ்சி நார்மலாக நீங்கள் தேன் இஞ்சி எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பாதம் சமநிலையில இருக்கும். அதே நேரம் மதியம் சுக்கு நீங்கள் நார்மலாக நெய்யுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது பித்தத்தை சமநிலைப்படுத்தும். மாலையில் நீங்கள் கபத்துக்கு மிளகு சாப்பாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது கடுக்காய் தோல் நீங்கள் விதை எடுக்கக்கூடாது. கடுக்காய் தோல் நார்மலாக சூரணம் செய்து சுடுநீருடன் இறந்துவதால் உங்களை பகிரும் லேசாக இருக்கும். அதாவது கழிவு அகற்றுறது நார்மலாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு இரு வேளைக்கு மெலம் போக வேண்டும். நார்மலாகவே 6 வேளை செலம் போக வேண்டும் நார்மலாகவே. அப்போது இருக்கும்போது மூன்றும் சமநிலையில் இருக்கும் நார்மலாகவே. அதாவது எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், எங்கள் பழக்க வழக்கங்களினால் தான் மூன்றையும் நாங்கள் சமநிலையில் வைத்துக் கொள்ள முடியும். சரி, இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போன்ற, அதாவது நான் நினைக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள்
காலையில் இஞ்சியும் தேனும், அதாவது இஞ்சியை வந்து என்ன துண்டுகளாகவா அல்லது இஞ்சி துண்டுகளை வந்து மேல் தோல் சீவ வேண்டும். முதலாவது இஞ்சியில வந்து சுத்தி வந்து தோல் சீவி போட்டு தேனில ஊற விட்டுட்டு கிணக்கையில் ஒரு 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 துண்டு எடுத்தாலே காணுமானது. தேனில் அவர்கள் உடனே ஊற வைத்து சாப்பிட வேண்டும் அல்லது நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைத்தாலும் போதுமானது. இல்லை சில பேர் வந்து அது ஒவ்வொரு நாளும் முறிச்சு இதென்றா ஒரு 5 நாள் வரைக்கும் 6 நாள் வரைக்குமே சில இஞ்சிகள் கெடாமல் இருக்கு. அப்படின்னா நீங்க 5-6 நாளைக்கு தேவையானதை ஊற போட்டுட்டு எடுத்து சாப்பிடலாம். நம்மளா பின்னர் மதியம் அவர்கள் சாப்பாட்டு முன்னா சாப்பாட்டு பின்ன அப்படியா சாப்பாட்டுக்கு முன்னுக்கு எடுக்கிறது தான் சுக்குவும் நெய்யும். எந்த அளவில் எடுக்க வேண்டும்? சுக்குவும் வந்து நீங்கள் 3 விரல், அதாவது தூள் செய்து வைத்திருந்தீங்கன்னா 3 விரலால் ஒரு பிரமாணம் எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இல்லை அரைத்தி கரண்டி எடுத்தாலும் போதுமானதாக இருக்கும். அதனுடன் தேனுடன் குழைத்து நெய்யுடன் குழைத்து எடுக்க வேண்டும். நெய்யுடன். அதே போன்று இரவு கடுக்காய், அதாவது சாப்பிட முன்னுக்கு கடுக்காய் தோலை சுடுதண்ணியில் ஊற போட்டு அல்லது சுடுதண்ணியில் கொதிக்க வைத்துட்டு வெதுவெதுப்பாக குடிக்க வேண்டும். அது யாரும் அதனை எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. நார்மலாகவே வந்து இஞ்சியை வந்து கடும் அதிக அளவாக எடுக்க சொல்வதில்லை. எந்த அளவு அந்த கால்சியம் சக்தி இருக்கிறதுனால வந்து அதை அதிக அளவாக எடுக்க சொல்றதில்லை. மேல் தோலை சீவ வேணும். முதலாக மேல் தோல் சீவி விட்டு தான் அதை பாய்க்கணும். அதே மாதிரி கடுக்காயிலும் உள் வித்து எடுக்கக்கூடாது. உள் வித்தை நீக்கி விட்டு தான் பாய்க்க வேண்டும். தமிழ் மருந்து கடைகளில் கடுக்காய் பொடி என்று கேட்டால் தருவார். தொடர்ந்து சிறிதொரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். நலந்தானா சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நிலந்தர நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சியில் தெனக்குமார் சர்மிலன் என்கின்ற சித்த மருத்துவரின் ஆலோசனைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, அடுத்து நாங்கள் இந்த வாதம் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த வாத நோயால் பாதிக்கப்படுபவர்களினுடைய இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுக்கு இந்த வாத பிரச்சனை இருக்கின்றது என்று அவர்கள் இந்த நாங்கள் பார்க்கலாம். இந்த சித்த மருத்துவ தமிழ் மருந்துகளில் அவர்கள் இந்த எண்ணெய்களை அவர்கள் பாவிக்கின்ற பயன்படுத்துகின்ற தன்மை காணப்படும். எனவே இந்த வாத நோயாளர்களுக்கு உங்களுடைய சிகிச்சை முறைகள் எவ்வாறு இருக்கிறது? வாத நோயாளர்களுக்கு வந்து நாங்கள் உள் மருந்துகள் கொடுப்போம். நோமலாவே ஆலோசனைகள் வழங்குவோம். நோமலாவே அதாவது வந்து அவங்களுக்கு அனுபானம் பத்தியம்னு சொல்லுவோம். பத்தியங்கள் வந்து பல புலிகளை தவிக்க வேணும். நோமலாவே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் அதில் தவிக்க வேணும். மற்றது ஃபெட்டான கொழுப்பு உணவுகளை தவிக்கிறது. நோமலாவே அந்த அதிகாலையில் வந்து நல்லெண்ணெய் குடிக்கலாம். நோமலாவே வந்து அவங்களை வந்து வாத ரோகம் வாரது வந்து உஷ்ணம் வந்தாலே வாதம் வந்த காற்று வந்துட்டு இருந்தாலே கொஞ்சம் ஜாயிண்டுகள் இருக்கிற ஃப்ளூயிட் அதில், அதாவது சைனோய்ட் ஃப்ளூயிட் இருக்கும். ஒவ்வொரு ஜாயிண்டில் இருக்கிற சைனோய்ட் ஃப்ளூயிட்டும் காய்ஞ்சிடும். காய்ந்த உடனே வந்து உங்களுக்கு எலும்பு தேய்மானங்கள், உராய்வுகள் அதுகள் வந்து உங்கள் தசை ஞாறுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கால் வீக்கம், நடக்க இயலாமல் அப்படியான நிறைய முறைப்பாடுகளுடன் நோயாளிகள் வருவார்கள். அதுக்கு வந்து நீங்கள் காலமையில் வந்து எண்ணெய் குடிக்கிறது, நெய் குடிக்கிறது, நல்ல நெய் வாங்கி குடிக்கணும். இப்போ சந்தையில் வந்து அதிகளவான நெய்கள் வந்து பொய்யான போலியான நெய்கள்லாம் வருகின்றன. நீங்கள் நல்லெண்ணெய் வந்து காலமையில 2 ஸ்பூன் பருவத்தில் குடிக்கலாம். குடிக்கல வந்து உங்களோட உடம்பு வந்து குளிர்மையாக இருக்கும். குளிர்மையாக இருக்கைகளை வந்து வாயுத்தன்மையை தவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் வாதம் சம்பந்தமான சாப்பாடுகள், அதாவது தயிர், பைத்தங்காய், பாவக்காய், பிலாக்கொட்டை, ஈரப்பிலாக்காய் அப்படியான சாப்பாடுகளை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மற்றது மீன் வகைகளை வந்து கூடுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நெத்தலி மீன் கூடுதலான கடல் மீன்களை வந்து சிறிய வகை மீன்களை எடுத்துக்கொள்றது வந்து நல்லதாக இருக்கும். அதே நேரம் நன்றால் கணவாயிலும் கொஞ்சம் வாயுத்தன்மை அதிகமாக இருக்கிறது. அதுகளையும் கொஞ்சம் தவித்துக் கொள்வது நல்லதாக இருக்கும். அதே நேரம் உடற்பயிற்சி அவர்கள் செய்வதும் மிக நல்லதாக இருக்கும். அவர்களுக்கு அதிகாலையில் உடற்பயிற்சி செய்கிறது வாத நோய்க்காரர்களுக்கு நல்லதாக அமையும். அவர்களுக்கு வந்து நோமலாகவே அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து எங்களோட வைத்திய நிலையத்துக்கு வரும்போது அவர்களுக்கு மருந்தும் கொடுத்து அதிக வலி இருக்கிறவர்களுக்கு எண்ணெய் தெரப்பி செய்து அதையும் குணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம். அதாவது உங்கள் எல்லா சூழலிலுமே கூடுதலாக கிடைக்கக்கூடியது ஆமணக்கு, நொச்சி, பாவட்டை, வாதமடக்கி அவ்வாறான தாவரங்களை எடுத்து ஒரு சிறு துண்டுகளை வெட்டி ஒரு பொட்டலமாக கட்டி அவித்து விட்டு புட்டு அவிக்கிற மாதிரி அவிச்சிட்டு நீட்டுப்பட்டியில் போட்டு அவிச்சிட்டு நீங்கள் உங்கள் பெயிண்ட் இடங்களில் கொடுக்கலையும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும் நோமலாகவே. அதே நேரம் டைமுக்கு வாதரோகாரம் டைமுக்கு சாப்பிட்டு கொண்டு வர வேணும். ப்ராய்லர் சிக்கன் அதுகளை கொஞ்சம் தவித்து கொள்வது நல்லம். சோயா மீட் அதுகளை இப்போ பருப்பு அதுகள் வைக்கிறவங்கள்டா பெருங்காயம், உள்ளி அதுகளை சாப்பாட்டில் கூடுதலாக சேர்த்து சமைத்து கொள்ள வேண்டும். நார்மலாகவே சேர்த்து சமைத்து கொண்டு வரும்போது மற்றது ஆரம்ப நிலையில் வரும்போது எங்களால் வந்து டக்கண்டு அதை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் வந்து வருடக்கணக்காக 3 வருடம் 4 வருடம் அப்படி சென்ற பின்பு எலும்புகள் நல்லா தேய்ந்த பிறகு சிறடை தேய்மானங்கள் அதில் வந்த பிறகு வருவார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் நாள் பட்டு மாறக்கூடிய தன்மை இருக்கும். சரி, நீங்கள் கூறுகிறீங்க அதாவது ஆரம்பத்தில் வாத நிலைமையில் வருவதனூடாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால்
ஒருவர் அவருக்கு வாதம் தான் இருக்கின்றது என்றால் என்ன அறிகுறிகள் இருக்கு? வாதம் இருக்குது என்றால் வந்து அவர்களுக்கு உடம்பு முதலாவது வறட்சியாக இருக்கும் நோமலாகவே. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இளமாக்களுக்கே வாதம் இருக்குது, வாய்வுத்தன்மை அதிகரிக்குது என்ற உடம்புல வந்து உஷ்ணம் கூட்டிட்டு சொடுகு கூட அது இந்த அறிகுறியாக தான் இருக்கும் நோமலாகவே. சொடுகு அறிகுறியாக இருக்கும். கீழ் கண்மடலில் வந்து லைட்டான வீக்கம் இருக்கும் நோமலாகவே. மூட்டுக்களில் வந்து வலி வேதனை முதலாவது ஸ்டார்ட் பண்ணும், மெல்லமாக ஸ்டார்ட் பண்ணும். சில பேர் வந்து இப்போ நோமலாகவே பாம்சியில் வாங்கி பேரசிட்டமால் போட்டுட்டு வலிக்குதுன்னுட்டு விட்டுருவீங்க. அப்படியே விட்டு ஒவ்வொரு போட்டு அது கொஞ்சம் காலத்துக்கு ஆன்சர் பண்ணும். பேருந்து ஆன்சர் பண்ணாது நோமலாகவே. ஜாயிண்ட் பெயின் தான் முக்கியமாக அறிகுறியாக அவைக்கு தோணும் நோமலாகவே. அதை விட சாப்பாடு செரிமானங்களில் பிரச்சனைகள் வரும் நோமலாகவே. செரிமான பிரச்சனைகள் வரும். இந்த டொய்லெட் போகிறதுல இஷ்யூ ஆகிருக்கும் நோமலாக வந்து. சிறு சிறு மூட்டுகளில் ஜாயிண்ட் பெயின் வரும் நோமலாக. வாதத்தை வந்து நாங்கள் 80 வகையாக நோமலாக பிரிப்போம். ஒவ்வொரு வாதத்துக்கும் ஒவ்வொரு அறிகுறிகள் வரும் நோமலாகவே. சரி, இந்த இடத்துல நான் உங்களிடம் கேட்கிறேன். அதாவது நீங்கள் கூறினீர்கள் இந்த வாதம் இருப்பவர்கள் காலையில் வந்து வரும் வயிற்றில் நல்லெண்ணெய் குடிப்பது ஒரு 2 தேக்கரண்டி நல்லம் என்று. ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் இருப்பவர்கள் அவர்கள் இந்த எண்ணெய் சாப்பாடுகளை குறைத்துக் கொள்வார்கள். எனவே கொலஸ்ட்ரால் இருக்கின்ற ஒருவருக்கு வாதம் இருந்தால் அவர் அந்த நல்லெண்ணெய் குடிப்பதால் அவருக்கு ஏதாவது பாதிப்பு வராது. தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு மிரக்கறி எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதனால கொலஸ்ட்ரால் இருக்கிறவர்களுக்கு பாதிப்பு வரும். நல்லெண்ணெயால இந்த பாதிப்பும் வராது நோமலாக. என்னன்னா நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்கும் நோமலாகவே. அது அவர்களுக்கு அந்த பாதிப்பு வராது நோமலா. தேங்காய் எண்ணெய், மிரக்கறி எண்ணெய் அப்படியான எண்ணெய் வகைகளை எடுக்கிறவர்களுக்கு தான் அந்த இந்த தன்மை வரும். கொலஸ்ட்ரால் அது பாய்க்கக்கூடாது. இப்போ தேங்காய் எண்ணெய்கள் நாங்கள் நோமலாக்களுக்கும் குடிக்கக்கூடாது. இந்த செரிமானம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பருவத்தில் குடிக்க. நல்லெண்ணெயாலும் உங்களுக்கு எஃபெக்டிவ் இல்லை. எரிவு அது தினமும் குடிக்க வேண்டுமா அல்லது அவர்கள் கிழமையில் எத்தனை தடவை? தினமும் குடிப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். தினமும் ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு மூடியாவது குடிக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். 5 ml வரைக்கும் குடிக்கணும். 5லேருந்து 10 ml வரைக்கும். எவ்வளவு காலத்துக்கு அதனை குடிக்க வேண்டும்? அவர்கள் வந்து நோமலாகவே வந்து அவங்க ஆயுள் வரைக்குமே அதை குடிக்கலாம். அதால் எஃபெக்டிவ் இல்லை. நோமலாகவே வந்து வாத ரோகம் இருக்கிற வாத ரோகம் முடிந்து அவர்கள் பிறகும் அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறதால அவர்கள் திருப்பி வராமலும் இருக்கும் நோமலாகவே. முந்தைய ஒரு பாரம்பரியம் இருந்தது. எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். கிழமைக்கு ஒருக்காக எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். அதால் வந்து கொஞ்சம் ஜாயிண்டுகளில் இருக்கிற இது வந்து காயாது நோமலா. புளியிட்டு வந்து சைனோய்ட் புளியிட்டோ அல்லது எலும்பு தேய்மானங்களோ அதுகளை வந்து குறைவாகத்தான் மூதாதையர்களுக்கு வந்தது நோமலாகவே. அந்த எண்ணெய் குளியல் முறைகள் எல்லாம் இப்பத்திய காலநிலையில இல்லாமல் போயிட்டு நோமலாகவே. மற்றது கூடுதலாக நிற்கிறது. அதுகளாலதான் கூடுதலாக பெண்கள் அவர்களுக்கு தான் கூடுதலாக முழங்கால் வாதத்தோட வாரார்கள். அவர்கள் வந்து இப்போ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா முந்தி எல்லாரும் கீழே இருந்து தான் சமைப்பார்கள். இப்போ எல்லாரும் தட்டு வசதிகள் போட்டு தட்டு அப்படி நின்ற நிலையில தான் சமைப்பார்கள். காலமே எலும்பினையிலிருந்து இப்போ 2 மட்டும் தட்டில் இருந்து சமைக்க அவங்களுக்கு பொடி வெயிட் காரணமாகவும் மற்றது நிற்கிற காரணமாகவே முழங்கால் வாதம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். நீங்கள் எவ்வளவு நடக்கலாம், ஆனால் கூடுதல் நிற்கிறத கொஞ்சம் தவிக்கிறது நல்ல பாதம் வந்தவர்கள் முழங்கால் வாதம் பாரவர்கள் அதில் தவிக்கிறது நல்லதாக இருக்கு. சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம். இந்த சித்த மருத்துவத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது எங்களை சூழ உள்ள சுற்றி இருக்கின்ற சூழலில் இருக்கின்ற பல தாவர வகைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதனூடாக நாங்கள் எங்களுடைய உணவுகளில் சேர்த்துக் கொள்வதனூடாகவோ அல்லது அவற்றை நீங்கள் குறிப்பிட்டது போன்ற சில நோய் நிலைமைகள் இருப்பவர்கள் அதனை அவித்து குளிப்பார். அதாவது பார்க்கலாம் முன்னைய காலத்தை நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது இந்த எண்ணெய் குளியல் அதே போன்று அவர்கள் சில நான் கூட எனக்கு இந்த சிறுவனாக இருந்த பொழுது நான் அதை பார்த்திருக்கிறேன். எங்களுடைய அம்மம்மா தாத்தா அவர்கள் எல்லாம் இந்த பாவட்டை இலைகளை ஒரு பானையில் வைத்து கொதிக்க வைத்து மூடி விடுவார்கள். அதன் பின்னர் அவர்கள் அந்த பாவட்டை இலையை கட்டி அந்த ஒரு முடிச்சாக கட்டி அதை ஊரை விட்டு வைப்பார்கள். அதன் பின்னர் அவர்கள் தன்னை முதுகு கை கால்கள் ஒத்தனம் கொடுத்து. ஆனால் ஏன் அந்த பழக்க வழக்கம் தற்போது இல்லாமல் போகின்றது? இப்போ இல்லாம போறதுக்கு வந்து காரணம் வந்து இப்போ ஹேர்பல் வந்து இல்லாம போகுது. மற்றது அவர்கள் வந்து சில பேருக்கு ஹேர்பல் தெரியாமல் இருக்கின்றது. மற்றது நேரப்பலை மற்றது இப்போ சிறார்கள் சரி யாரும் சரி அவர்களுக்கு இப்பத்திய ஆக்கள் வந்து அதை சொல்லி கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த ஹேர்பலால என்ன ஜூஸ் ஆகுது, இந்த ஹேர்பலால என்ன ஜூஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. சில இடங்கள்ல பார்த்தா அதுகளை தரிச்சு வீடுகளிலேயே முந்தியெல்லாம் நட்டு வச்சிருப்பார்கள். இப்ப எல்லாம் அதாண்ட என்னென்னு தெரியாமலே அதை அழிச்சிடுவாங்க நோமலாவே. மற்றது மருந்தடிக்கிற முறைகளால இப்ப இந்த புல்லு மருந்து அடிக்கிற முறைகளால கணக்க தாவரங்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது நோமலாவே. பொதுவாக பார்க்கலாம். அதாவது முந்தி பெண்களுக்கு குழந்தைகள் கிடைத்ததன் பின்னர் இவ்வாறான ஒரு தன்மை காணப்படுகின்றது. ஆனால் இன்று அது குறைந்து கொண்டு செல்கின்றதா? குறைந்து கொண்டு செல்கின்றது நோமலாவே. முந்தி வந்து கூடுதலாக வந்து
சுகப்பிரசவமாக தான் இருக்கும் பெண்களுக்கு. இப்போது கூடுதலான பெண்களுக்கு ஆப்ரேஷன் செய்கிறதா தான் இருக்கிறது. இப்போ ஆப்ரேஷன் செய்தால் வந்து சொல்லுவாங்க நீங்கள் குளிக்க வாக்கக்கூடாது, அவிச்ச தண்ணியால் குளிக்க வாக்கக்கூடாது, அப்படியான இதுகள் சொல்கிறதாலையும் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி இளஞ்சூட்டுடன் தான் முதல் வாப்பார்கள். அந்த மாவிலங்கு, வேப்பமில்லை அதுகள் போட்டு அவிச்சு, நோமலா பாவட்டை அதில் எல்லாம் போட்டு ஆமணக்கு பருத்தி அதுகள் போட்டு அவிச்சு பார்ப்பார்கள். இப்போ குழந்தை பிறந்தவுடன் உடல் நோவு வந்து குறைவதற்காக இளஞ்சூட்டுடன் பார்ப்பார்கள். அது சுகப்பிரசவம் செய்த பெண்களுக்கு அது இப்போதும் பார்க்கின்ற பழக்கம் உண்டு. சில இடங்களில் இப்போது ஆப்ரேட் பண்ணப்படுகிறதால அந்த தையல் வந்து கரைகிற தன்மை இருக்கிறதாலையும் இளஞ்சூட்டோட வாக்கக்கூடாதுன்றதாலையும் அதை வாக்குறது இல்லை. மற்ற சில பேருக்கு அந்த கேபிள்கள் கிடைக்கிறது இல்லை. நோமலாக சில இடங்களில் இப்போ டவுன் சைட் அதுகள் எல்லாம் சிலர் கிடைக்கிறது இல்லை. ஆனால் கூடுதலான இடங்களில் நிற்கின்றது அந்த மருந்து அடிக்கிற பிரச்சனைகளால கூடுதலாக அதுகள் எல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றது நோமலாக. சரி, பொதுவாக இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நான் உங்களிடம் கேட்கிறேன். பொதுவாக சரி, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதனூடாக சரி நாங்கள் இன்றிலிருந்து எண்ணெய் தேய்த்து பழைய முறைப்படி எண்ணெய் தேய்த்து நாங்கள் வாரத்தில் ஒரு தடவை குளிப்போம். அதே போன்று வாரத்தில் ஒரு தடவை நாங்கள் இந்த இலை வகைகளை அவித்து குளிக்கலாம் என்றால் எவ்வாறான இலைகளை அவர்கள் பொதுவாக அவித்து குளிக்கலாம்? சரி, பொதுவாக நான் வாரத்தில் ஒரு முறை இந்த இலைகளை அவித்து ஒத்தனம் கொடுத்து குளிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் எவ்வாறான இலை வகைகளை பொதுவாக அவித்து அவர்கள் இலை வகைகள் உங்களோட நோவுக்காக அவித்து பாவிக்கிறதுனா வந்து மாவிலங்கு, வாதமடக்கி, நொச்சி, ஆமணக்கு, பருத்தி, பாவட்டை போன்ற இலைகளை வந்து நீங்கள் அவித்து எல்லாவற்றையும் ஒன்றாகவே இதெல்லாம் வேப்பமிலையும் சேர்க்கலாம். நீங்க அந்த தண்ணீரில் குளிக்கலாம். நோமலா உங்களோட உடல் வலியை போக்குறதுக்கு அதுல குளிக்கலாம். நோமலா இல்லாட்டில் நீங்கள் அந்த அதுல ஃபுல்லா அவிச்சு உங்களுக்கு குளிக்க கஷ்டமா இருக்குதுன்னா அதுல கொஞ்சம் எலி எடுத்து பொட்டலங்கட்டி நீங்கள் உத்தரம் கொடுக்கறதாலையும் உங்கள் வேலைகளை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. நன்றி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தரா நிகழ்ச்சியில் அதாவது இந்த பாரம்பரிய, அதாவது இந்த பொதுவாக நாங்கள் பார்த்தோம், அதாவது இந்த தொற்றா நோய்கள், அதே போன்று எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, முக்கியமாக இந்த எவ்வாறு நாங்கள் இந்த பாரம்பரிய எங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கமாக இருந்தால் என்ன, உடற்பயிற்சியாக இருந்தால் என்ன, எங்களுடைய மூதாதைகளுடைய பல செயற்பாடுகள் அதை நாங்கள் தவற விட்டதன் ஊடாக எவ்வாறு நாங்கள் நோய் நிலைமைகளுக்கு உள்ளாகின்றோம், அல்லது நாங்கள் இந்த நோய் நிலைமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் போன்ற பல முக்கியமான ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் மருத்துவர் சர்மிளன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.